கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர், நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஏழைகள், விதவைகள், அநாதைகள் எந்த ஜாதியிலே, எந்த மதத்திலே, எந்த கோத்திரத்தில் இருந்தாலும் அவர்கள் மேல் கரிசனையாயிருக்கிற கர்த்தர். எங்கே இருந்தாலும் ஏழைகள், விதவைகள், அநாதைகள், திக்கற்றவர்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவர்கள் பசியை தாழும் பொழுது அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற கர்த்தர். அவர்தான் நம்முடைய கர்த்தர். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், அவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம், அவரைத்தான் நாம் நேசிக்கிறோம். அவர்தான் நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறார். நாம் என்ன மாதிரி அவர் நெருங்கி சேர வேண்டும். இவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டவர் எப்பொழுது என்று சொல்வார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்றது மாத்திரமல்ல, கர்த்தரை துதிப்பார். கர்த்தரை சும்மா இருக்க விட மாட்டார். கர்த்தாவே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு துதி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் செய்த அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பாருங்க, அதை என்ன செய்யலாம்? இந்த தியானிக்கும் பொழுது நான் யோசிச்சேன், பழைய ஏற்பாட்டுல தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். பிள்ளைகளை எழுதி வச்சு தேவன் எப்படி செய்தார், எப்படி செங்கலை கிடந்தார், எப்படி யோர்தானை கிடந்தார், எப்படி எரிகோவை தகர்த்தார், எப்படி அவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். வேதம் சொல்றது அவர் கண்மலை அடிச்சோடு தண்ணி வந்தது. வேதம் பொழுது சங்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, அது ஆழத்தில் ஊற்றில இருந்து தண்ணி வந்துச்சான். அது நதியாய் பாய்ச்சார். அற்புதத்தை பாருங்க. குடிக்கத்தான் தண்ணி கேட்டார்கள், ஆழத்தின் ஊற்றில இருந்து தண்ணி பொங்கி மலைக்குள்ள வந்து அது நதியாய் பாய்ந்தது. இவைகளை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்க சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பரம்பரையாக இதை சொல்ல வேண்டுமா? வேறு சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் அவர் மேல நம்பிக்கையை வைக்கும்படியாக வைத்து நம்முடைய பிதாக்கள் முரட்டாட்டம் பண்ணினது போல நம்மிலேயும் சிலர் முரட்டாட்டம் பண்றது போல பண்ணாமல் தேவன் மேல் நம்பிக்கையை வைக்க. 21 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் முழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையில் இருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல் ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நம்ம தான் சொல்லுது, வெளியில பரிச்சை வாங்கல, வெளியில நல்லா தான் சொன்னாங்க. உள்ளத்தில ஒவ்வொரு இதயத்தில கர்த்தரை வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? நம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார்.
அவர்கள் தேவனை விசுவாசியாமல் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இப்ப எப்படி என்னத்தையா கொடுக்கிறார்? கோபம் அக்கினியை போல மூண்டுது. இப்ப எப்படி கொடுக்கிறார்கள்? கோபத்தில். அப்ப நாம தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி எல்லாம் கிரியை செய்வார். அவருக்கு கோபம் அக்கினியை போல மூண்டது. உடனே என்ன செய்தார்? நான் நினைச்சேன் கோபம் மூண்டோடனே இப்ப என்ன செய்ய போறார்? அக்கினி ஆட்கள் மேல போட போறார். அவர் என்ன செய்தார்? வானத்துக்கு கட்டளை, கோபத்துல சாப்பாட்டை கொடு, இறைச்சியை கொடு, தண்ணீரை கொடு, வானத்துக்கு மலைகளுக்கு கட்டளையிட்டு அவர் கிரியை செய்தார். இவ்வளவு விதத்துல செய்தார், கோபத்துல செய்தார். வாசிங்க. ஆகாயத்திலே நீர்க்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச பண்ணி மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்துக்கு நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு அவர்கள் இச்சித்ததையும் என்னென்னலாம் இச்சித்தாங்களோ, இச்சை என்று சொன்னால் அது தேவையானது அல்ல. இச்சை என்று சொன்னால் ஆடம்பரத்துக்கு சமம். என்னென்னலாம் இச்சித்தார்களோ, இச்சை இருக்கிறது பாவம். என்னென்னலாம் இச்சித்தார்களோ எல்லாவற்றையும் கொடுத்தார். என்னத்துல கொடுத்தார்? சந்தோஷமா கொடுத்தீங்க, கோபத்துல கொடுத்தார். வாசிங்க. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே 34 வாசிங்க. அவர்களை ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவர்களை அவர் கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. இதுதான் உண்மை. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த உண்மை இதுதான். வந்தார்கள் தேவனிடத்தில் அதிகாலமே தேடி ஆண்டவரே உம்மை தேடுகிற நாம சபைக்கு வர மாதிரி தேடி வந்தார்கள். வாயினாலதான் சேர்ந்தாங்க. நம்முடைய இதயம் ஆண்டவரை விட்டு தூரமா இருந்ததுன்னா உண்மையாய் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. அர்த்தம் என்ன? உண்மையான தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொண்டவர் என்று மகிமைப்படுத்துவார். வாயினால் சேருகிறவர், வாயினால் அறிக்கை பண்ணுகிறவர், உள்ளத்திலே அவருக்கு தூரமாக இருக்கிறவர்கள். இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவன் அழகாய் விமர்சிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? வாயினால் செய்தார்கள், இதயமோ வாசிங்க. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எடுப்பாமல் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார். ஆமென். நீங்க வீட்டை வாசிக்கலாம். தேவனை எப்படி இந்த ஜனங்கள் விசனப்படுத்தினார்கள், எப்படி அவரை நம்பாமல் போனார்கள், எப்படி அவரை பரீட்சை பார்த்தார்கள் என்பதை வேதம் தெளிவாய் இந்த சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன சொல்லுகிறார்? அவரை நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நாம் இதை கற்றுக்கொள்கிறோமே. நம்முடைய முற்பிதாக்களுடைய காலத்தில் நடந்ததை வேதத்தில் எழுதப்பட்டபடினால நாமும் இதை கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள். எந்த பிள்ளைகள்? வேதத்தை வாசிக்காத விசுவாசிக்கிற பிள்ளைகளும் நிறைய உண்டு. வேதத்தை வாசிக்காத விசுவாசிகள், போதகர்மார், ஊழியக்காரருடைய பிள்ளைகளும் நிறைய உண்டு. அவர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. வருவாங்க முன்னுக்கு வந்து காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு சுருக்க இந்த ஆராதனை நடக்கும், அந்நிய பாச நடக்கும். அவர்கள் காலுக்கு மேல காலை போட்டு அரசில் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். குமார் பிள்ளை மகள், வாசன மகள் முன்னுக்கு இருந்து அங்க ஆராதனை நடக்குது. இதை பார்த்தோன்னே மிகவும் வேதனை. கர்த்தாவே, உண்மை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்கப்பட வேண்டிய இந்த ஸ்தலத்திலே வேதம் சொல்றது பரிசுத்தவான்களுடைய சபையிலே அவரை துதி விடலாம். அவரை சூழ்ந்திருக்கிற யாராலும் அவர் அஞ்சப்பட பயத்துக்கு நம்ம காலுக்கு மேல காலை போட்டுக் கொண்டு
பக்கத்துல ஒரு தண்ணி போட்டு அடிக்கடி பக்கத்துல ஒரு தண்ணி போட்டு அடிக்கடி குடிச்சு கொள்ளணும். டாக்டர் உங்களை 3 நாளைக்கு தண்ணி குடிக்காதுன்னு சொல்லுவார். என்ன செய்வீங்க? 3 நாளைக்கு தண்ணி குடிக்கிறார், குடிச்சாலும் செத்துருவோம். என்ன செய்வீங்க? கொண்டு போய் ஊட்டினாலும் தண்ணி வேண்டாம், ஏன்னப்போ கொஞ்சம் தண்ணி இல்ல குடிச்சுக்கிட்டு செத்துருவோம். அதனால தண்ணி வேண்டாம், ஐயோ உங்களை கூப்பிடுற தண்ணிக்கு நல்ல தண்ணி கொண்டு வந்துடாதீங்க, தண்ணியை கிட்ட எடுக்காதீங்க. ஆனா நம்ம ஆட்கள் ஜெபிக்கைக்குள்ள ஆராதிக்கைக்குள்ள 10 தடவை தண்ணி குடிக்கிறாங்க, போல அப்படிங்கிறாங்களும், பேங்க்ல அங்க சாப்பாட்டை வச்சு இருக்கிறாங்களும், இஞ்சால் இருக்கிறாங்களும். 2 மணித்தியால ஆராதனை தான். இதெல்லாம் நம்ம கர்த்தரை நிறைவேற்றப்படுத்துகிறோம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் மிகவும் வேதனைப்பட்டார். அதன் பிரதிபலிப்பு நாம் வாசிக்கிறோம். அவரை விசனப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், அவரை துயரப்படுத்தினார்கள். அவரோடு உண்மையாக இருக்கவில்லை, அவருடைய உள்ளத்தில் வேதனையை கொடுத்தார்கள். அவர்களுக்கு செய்த அநேக அற்புதங்களை அவர் விரும்பி செய்யாமல் அவருடைய கோபத்தின் நிமித்தம் செய்தார். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எப்படி அவரை பற்றிக் கொள்ள வேண்டும், எப்படி அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும், எப்படி அவரிடத்திலே கேட்டவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும், எப்படி அவரை மகிமைப்படுத்த வேண்டும், எப்படி அவரை கனப்படுத்த வேண்டும், பிறர் மத்தியில் எப்படி சொல்ல வேண்டும், பிறர் மத்தியில் தேவனை குறித்து எப்படி சொல்ல வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்வது மனுஷன் முன்பதாக என்னை அழைக்க பண்ணுகிறவர்களுக்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எவ்வளவு பெரிய. யார் முன்பதாக? மனுஷன் முன்பதாக. அதனால மனுஷன் தான் உன்னை கேட்பான், என்ன மாதிரி உங்களை கடன் வச்சு எக்கச்சக்கமான கடன் தலைக்கு மேல கடன் சொன்னீங்களே என்ன ஆச்சு? மனுஷன் தான் கேட்பான். வேற வந்து கேட்கல, மனுஷன் தான் கேட்பான். ஆனா மனுஷன் முன்பதாக என்னை எப்படி மகிமைப்படுத்த போறாய் கர்த்தரே? எப்படி மகிமைப்படுத்த போகிறாய்? என்ன சொல்லி முடிப்பாய்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கர்த்தர் என்னுடைய கடனை கொடுத்து தீர்த்தார். இதுதான் உன்னுடைய விசுவாச அறிக்கை. நீ சொன்ன உடனேயே கர்த்தர் சுதாரித்துவார். எங்கேயோடு பார்த்த சாட்சியில வேத வசனத்தை ஒரு விசுவாசி பேசின உடனே பேசும் பொழுது அவனுக்கு கொடுக்கிற தூதர்கள் டக்குன்னு சுதாரிக்க. வேத வசனத்தை இவர் பேசும் பொழுது அவனுடைய தூதர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். வேத வசனத்தை பேசும் பொழுது மட்டும்தான். அவன் மற்ற வசனம் பேசுற நேரம் தூதர்கள் என்ன செய்வாங்க யோசிப்பாங்க. நாம் 2 பக்கம் பார்க்கிறோம். வேத வசனத்தை பேசும் பொழுது என்னோடு இருக்கிற தூதர்கள் அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்களா? ஆக மற்ற வசனத்தை பேசும் பொழுது தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்க? என்னை விட்டு தூரமாய் போயிடுவாங்க. ஆண்டவர் சொன்னார், சீலோ